Hello, வணக்கம் and welcome to the review of India versus Sri Lanka first test day 2. வணக்கம் and welcome to the show Pdogg. டார்வின்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு பிடாக். அதை பத்தி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசுவோம். முதல்ல இங்க ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவத்தை பத்தி பேசுவோம். பிரில்லியன்ட் டே அகைன் நான் சொல்லுவேன் இந்தியாவுக்கு. ஷேட் டே நிறைய பேர் சொல்லலாம். பட் ஸ்டில் அகைன் இந்தியா இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் 460 ஃபார் 9. நம்ம பேசினபடி 500 ஆர் 520 பத்தி பேசியிருந்தோம். நீங்களுமே சொல்லியிருந்தீங்க இந்த ஸ்கோரு இந்த கேமு இன்னொரு 3 days இருக்கு, எங்க ஸ்டாண்ட் ஆகுது, இந்தியா என்ன பொசிஷன்ல இருக்காங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? திருப்பி இந்த 92-8 எட்ஜில் தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன், கால்ல மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும். கேன் தே பீட் த வெதர்? கேன் தே பீட் the time? Can they beat the Sri Lankan batsmen twice picking up 20 wickets? அது ஒன்னே ஒண்ணுதான் கொஸ்டின் அவங்களுக்கு. இன்னைக்கும் செம்ம இன்டென்ட்டோட ஆடினாங்க. இன்டென்ட்டோட ஆடினதுனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடிஞ்சுது. பெருசா எதுவுமே ஒரு 1.5 செஷன் போயிடுச்சு. செம்ம ஆட்டிடியூட் காமிச்சாங்க. பண்ட் இன்னைக்கு இறங்கி அடிச்சுதான் அவுட் ஆனாரு. அவரை ஒரு பக்கம் அப்படியே விட்டுருங்க. KL ராகுலுக்கு திரும்பிச்சு பாருங்க ஒரு பாலு. போச்சு. இவங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு பேட்டிங் ஆடணும். யோ என்ன முட்டாளா அப்படின்னு கேப்பீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு ஹெவி ரோலர் போடணும். பேட்டிங் ஆடும் போது ஒட்டைய ஆரம்பிக்குது பிச்சு. நல்ல ஹெவி ரோலர் போட்டீங்கன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் அமுக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி உடைய ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா இங்க டைரக்டா நீங்க ஆட விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லைட் ரோலரை போட்டுருவாங்க. சோ ஒரு சூட்சுமம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல என்னடா ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்க. அவங்க இந்தியா ஆடினாங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர் இன்னிங்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு ஃபர்ஸ்ட் பால் நீ அவுட் ஆனாலே எனக்கு பரவாயில்ல, போய் காட்டு சுத்து. இந்தியா டு பேட், இந்தியா டு யூஸ் தி ஹெவி ரோலர் அண்ட் மேக் இட் ஃபர்தர் டிஃபிகல்ட் ஃபார் தம். இப்ப இன்னைக்கும் பாருங்க, இப்ப செஷன் 1 76 for 2 in 21 overs with a very good run rate of 3.61. கால்ல எல்லாம் 3.61 மிக பெரிய விஷயம். ஒரு 7 out of 10 செஷன் அகைன் கோஸ் டு இந்தியா. போலர்ஸ் நீ ஜெயிக்கணும்னா மினிமம் 4 விக்கெட் எடுக்கணும். and you have to get the economy down to 3.2 because the bowlers are expected to do well. அடுத்த செஷன் பாத்தீங்கன்னா கடைசி செஷன்ல 96 for 4 in 22 overs 4.36, another 7 out of 10. ஒரு மழையில ஒரு செஷன் போனதுனால டிரான் செஷன் 6 செஷன் ஆயிருக்கு. 5 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா இஸ் yet to win a செஷன். அதுக்கப்புறம் இன்னைக்கு துருச்சுரல் ஆடினார் பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஆடினாரு துருச்சுரல். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப KL ராகுல் என்னத்துக்கு ஆட வச்சாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் 354க்கு மேல ஒரு தள்ளி ரன் இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி a monumental task for ஸ்ரீலங்கா அப்படின்னு. அப்படிங்கும் போது இப்ப KL ராகுல் ஆடலன்னா கூட இந்த 460 வந்தாச்சு. இன்னொரு 10 ரன் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஓவர் நைட் டிக்ளேர் பண்றாங்க. எப்படி யோசிப்பாங்க, என்னடா டே மழை வேற அடிக்கடி 5 நாள் இருக்கு, தினம் மழை ஒரு செஷன் போயிடுச்சுன்னா 3 நாள், அதுக்கப்புறம் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் பண்ணணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு 460 இஸ் என்ன டவுண்டிங் டாஸ்க். 260 ரன் அடிக்கணும் ஸ்ரீலங்கா இப்பவே. இட் இஸ் கோயிங் டு பி டஃப்ன்றதுனால என்ன பண்ணுவாங்க, வேணா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. 10 நிமிஷம் நடுவுல சேஞ்ச் ஓவர்ல போகணும்னு அதை பண்ணக்கூடாது. ஹெவி போட்டுட்டு இவங்க ஆடணும். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு அந்த சோனுல் தினுஷாவும் தனஞ்சயா டி சில்வாவும் 4 ஓவர் போட்டிருக்காங்க. லஹீர் குமாரா பத்தி நேத்தே சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச போலர். கேப்டவுன்ல தான் ஒரு டெபு பண்ணாரு 2018ல. சின்ன பையன் 19 வயசுல இடிச்சா இருப்பாருங்க. 150, 152, 153. இந்த மாதிரி ஒரு பிச்சில முட்டிக்கு மேல வராத பிச்சில எப்படா இந்த மாதிரி 2 ஃபாஸ்ட் பால் ஆடுறீங்க? ஒரு ஃபாஸ்ட் பால் அசிதா பெர்னாண்டோ ஆடுறீங்க, ஓகே. இன்னொரு ஸ்பின்னர் ரமேஷ் மெண்டிஸை நீங்க ஆடி இருக்கணும். சொல்லுங்க விக்கி. இந்தியாவும் 2 பேர் ஆடுறோம் பிடாக். ஆடி இருக்க கூடாதுன்ற அனுபவத்துல சொல்றேன். இப்ப என்ன நிறைய பேர் கேள்வி, நீ எப்படா ஜெயிச்ச டெஸ்ட் கால்ல? டேல் ஸ்டெயின், மானி மார்க்கல், பெர்னன் பிலாண்டர், இதை வச்சு நாங்க ஜெயிச்சோம். டேல் ஸ்டெயின் 5 விக்கெட். எங்க கிட்ட இல்லப்பா ஸ்பின்னரு. இம்ரான் டாயர் மட்டும்தான் ஸ்பின்னரு. எங்க கிட்ட ஸ்பின்னர் இல்ல, எங்களுக்கு வேற வழி கிடையாது.
அதை கரெக்ட். வச்சே செய்யணும்னு அதை வச்சு செஞ்சோம். பயங்கரமா ரிவர்ஸ். ஜேபி டுமினி ஒரு 3, ஜேபி டுமினி இம்ரான் டாயிர் தான் எங்களுக்கு ஸ்பின்னர். ஜேபி டுமினி தான் விக்கெட் எடுத்தாரு. சங்கக்காரா ஒரு அரைக்குழி போட்டாரு, பேக் புல்லடி போய் ஒரு அவுட் ஆயிட்டாரு சங்கக்காரா. அதுக்கப்புறம் பூந்துட்டாரு டேல் ஸ்டெயின். டேல் ஸ்டெயின் வாஸ் த ஒன் ஹூ ரியலி ரெக்ட் ஹவாக். எங்களுக்கு இல்லப்பா, வேற வழி கிடையாது. நீ வந்து இந்த பிச்சில் போயிட்டு இப்படி இருக்கும், ட்ரெடிஷன் ஹிஸ்டரி இப்படி இருக்கும் போது, நான் சொல்றேன் பாருங்க, 3வது நாள் நாளைக்கு 3வது செஷன் பாருங்க, உடஞ்சி பிஸ்கெட் மாதிரி பாலம் பாலமா உடையும். நீங்க ஃபாஸ்ட் பாலர் எவ்வளவு தூரம் போடுறீங்கன்னா அவ்வளவு தூரம் நல்லது. ஒரு சமயம் பால் உங்களுக்கு உருண்டு கால் அடிச்சாதான் உண்டே ஒழிய, யூ வுட் ராதர் வாண்ட் டு ஃபேஸ் ஃபாஸ்ட் bowlers rather than ஸ்பின்னுங்கும் போது. பட் ஓகே, அப்சல்யூட்லி. மானவ சுத்த ஜடேஜா வந்து இங்க சர்ஜரி நடக்கும் நிறைய பேட்ஸ்மேனுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு இங்க சர்ஜரி நடக்கும். ஹெல்மெட், ஒரு ஹெல்மெட் மேலையும் ஒரு ஹெல்மெட் இங்கேயும் போடலைன்னா நிறைய பேர் அங்க உங்களுக்கு வந்து இந்த சர்ஜன் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க, உடச்சிருவாரு. இங்க உடைச்சு இது வழியா ரத்தம் வரும். ஓகே, அந்த மானவ் சுத்தாரும் பயங்கரமா போடுறாரு. குல்தீப் யாதவ், உனக்கு 3 ஸ்பின்னர் இருக்காங்க, உனக்கு பரவாயில்ல. அவன் வந்துட்டு நான் சொன்ன பிரபாத் ஜெயசூர்யா, 39 ஓவர்ல நல்லா போட்டார். 4 விக்கெட். 39 ஓவர் கால்ல போட்டு நீ 4 விக்கெட் எடுத்தனா மேட்ச் போயிடும். 25 ஓவர்ல நீ 5 விக்கெட் எடுத்தீங்கன்னா தான் மேட்ச் வின்னிங் ஸ்பெல் as far as spinners are concerned in கால். நீ 39 ஓவர் போட்டு பிரில்லியண்டா போட்டார். அதத்த ரங்கநாயராத் என்ன பண்ணுவார், அட்டாக்கிங் நோண்டி ரங்கநாயராத்தெல்லாம் 39 ஓவர்ல போடவே மாட்டேன், 25 ஓவர்ல கடை சாத்தி போயினே இருப்பாரு. இன்னொரு பக்கம் முரளிதரன் சொல்லி சொல்லி அடிப்பாரு, சீலக்கால அடிக்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லி போடுவார் அவரு. ஓகே, அவருக்கும் தண்ணி காமிச்ச ஒரே ஆளு எங்க பாஜி தான். சப்பு நோக்கி ராணி கப்பு ஆஜே கீத்து வா மேல போடுறியா, இறங்கி இறங்கி இவ்வளவு பால் திரும்ப வீரேந்தர் சேவாக விட்டு அகைன்ஸ்ட் அவர்ஸ் மிட் ஆஃப் மேல அடிப்பாரு. அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும், அவரு தான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் சீவலபேரி பாண்டி. சிங்கம் 3ன்னா அது வீரேந்தர் சேவாக் தான். அப்படி நீங்க அந்த ஒரு இது உங்களுக்கு போயிடுச்சுங்கும் போது யூ ஷுட் ஹவ் பிளேட் மெண்டிஸ். அந்த புது பையன் நல்லா போட்டாரு. அந்த கிளியரா நீங்க சொன்ன மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. கரெக்ட். Writing on the wall for Sri Lanka. Only rain can save them. India has to bat 10 minutes. Slog like anything. The most important thing, that batting 10 minutes, the usage of heavy roller. Over to you, Vicky. அப்சல்யூட்லி, நானுமே அதான் ஃபீல் பண்ணேன். சி, த்ரூவ் ஜுரேலுமே வந்து அவருக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாரு. ஒரு 50ன்றது குரூஷியலா, ஒரு 50 460 ஃபார் 9ன்றது மேபி இப்போ நல்லா தெரியலாம். நடுவுல டக்கு டக்குன்னு 2 விக்கெட் வந்தோடனே, ஜடேஜா விக்கெட் வந்தோடனே ஒரு பக்கம் எடுத்துன்னு போனாரு, அட்டாக் ஆஃப் ஸ்பின் போட்டோடனே இறங்கி இறங்கி அடிச்சாரு. ஸோ அதுலயுமே வந்து அந்த பிளேயர் எடுத்துன்னு வராரு. ஆப்வியஸ்லி சி, கேஎல் ராகுல் வந்து அடிபட்டு வந்து ஆடினாரு, பட் பயங்கரமா திரும்பிச்சு போயிடா, கரெக்டா தான் ஆடினாரு, நல்ல கேட்சும் கூட, பக்குன்னு பால் திரும்பிடுச்சு. ஸோ என்னன்னா, ஸ்லோவா செகண்ட் டேலே அந்த சயின்ஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ ஒரு மாதிரி ட்ரையா திரும்புற மாதிரி இருக்கு, பட் மழை பெய்யறதுனால விக்கெட்டோட நேச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல திருப்பி திருப்பி மழை பெஞ்சு ரோல் பண்ணி செட் ஆயிடுமா, இல்ல உடையுமா? ஸ்ரீலங்கால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஹோல் கிரவுண்டையும் கவர் பண்றாங்க. ஓ, ஹோல் ஓகே. கிரவுண்டையும் கவர் பண்றாங்க. மாய்ச்சர் உள்ள போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்மர். ஐயங்கார்ஸ் பேக்கரியில எடுத்துன்னு வர்ற மாதிரி ஒரு இதை எடுத்து மூடுவான். ஓகே, மத்ததெல்லாம் என்ன வார்மர். பண்ணுவான், வெறும் போலர்ஸ் அனுப்பி இதே மட்டும் போடுவான். உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் டிராப்லெட்ஸ் உள்ள போக சான்ஸ் இருக்கு, பிச்சு வந்துட்டு உங்களுக்கு மாய்ச்சர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே ஓகே. ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க, ஹோல் கிரவுண்டையும் கவர் பண்றோம் உங்களுக்கு. அதனால அந்த ஓகே. இப்ப நீங்க கவர் பண்ணலன்னு நீங்க கேட்கற கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. எஸ், ஆப்வியஸ்லி வித் ரெயின் கம்மிங் இன், அப்ப பிச்சு வந்து இந்த மாய்ச்சர் உள்ள இறங்குறதுனால சாஃப்ட் ஆயிடும். சோ அப்ப பால் கீழே வருமே ஒழிய ஒட்டஞ்சு கோபரா மாதிரி திரும்பாது பால். எப்ப வந்து உங்களுக்கு பால் திரும்பணும்னா சர்ஃபேஸ் ட்ரையா இருக்கணும், மாய்ச்சர் இருக்கக்கூடாது. மாய்ச்சர் இல்லைன்னா தான் பட்டு அந்த பாலமா பேந்து ரொம்ப கண்ணாபண்ணா திரும்பும். இப்ப உங்களுக்கு மாய்ச்சர் வந்து உங்களுக்கு பிச்சு சாப்பிட்டு ஆயிடுச்சுன்னா இருக்கும், பொத்துன்னு விழும் பால், ஸ்லோவா இருக்கும், கீழே வரும். பேக் ஃபுட் பிளே டாமினேட்டிங் பேட்ஸ்மேன் தானே நீங்க ஆடிடலாங்க போது. when they are covering the whole ground, I don't see the nature of the pitch changing at all. It is going to be a Herculean task. 3 நாள் 98 ஓவர், 294 ஓவர் இருக்கு இன்னும். that in my opinion is a lot of play until otherwise weather doesn't intervene.
100%. 294 ஓவர் இருக்கு. 234 294 ஏதோ அந்த மாதிரி ஓவர்ஸ் இருக்கு. ஸோ அது நீங்க சொல்றீங்க 100% பீடாக். நான் என்ன நினைக்கிறேன், ப்ராபப்ளி இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்டார்ட் மழை 2-3 செஷன் போனா மேபி இந்த கேம் கையை விட்டு போற, அதாவது வின் பண்றதுக்கு சான்ஸ் இல்லாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அந்த 98 3 நடந்ததுன்னா 200% இந்தியா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியாஸ் bowling இஸ் மச் கிரேட்டர் than இந்தியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் ஆஃப் லேட்டா. இந்தியாவும் திரும்பி என்ன ஒரே ஒரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா, இந்தியன் பேட்டர்ஸ் தான் ஃபெயில் ஆயிட்டு இருந்தாங்க அந்த 2 சீரிஸ் தோத்த போது கூட. திருப்பி திருப்பி போட்டு விக்கெட் எடுத்து உள்ள திருப்பி எடுத்து வந்தாங்க கேம் இந்தியன் போலர்ஸ். ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், ஹூஎவர் ஹஸ் பிளேட் தட், அந்த 2 சீரீஸ்ல ஆடின யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்தாங்க கேம்ல. ஸோ ப்ராபப்ளி வி ஆர் லுக்கிங் அட் சம் மானவ் சூத்தரா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், 3 பேர்கிட்டயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர்ன்றது ப்ராபப்ளி மானவ் சார் கிட்ட கம்மியா இருக்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவர் எப்படி போட்டு சுருட்டு திருப்புவாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது இப்போ இதை ஸ்ரீலங்கா எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இட் இஸ் கோயிங் டு பி ஹெர்க்யூலியன் டாஸ்க். ஆல்ரெடி 460 கொடுத்துட்டாங்க. அடுத்த 3 நாள் வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு நினைக்கும் போது பகர் பகர்னு இருக்கும். எப்படா போய் ஆட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த சாஃப்ட் அப்ரோச் எடுத்தாங்கன்னா இன்னுமே கஷ்டப்பட போறாங்க. பட் ஸ்ரீலங்காஸ் ரிப்ளை எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஹவு இந்தியன் bowlers ஆர் கோயிங் டு டாக்டிகலி என்கவுண்டர் திஸ்? இப்ப ஒரு 270ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலோவான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு கேம் ஓவர் விக்கி டிரா கேம். இப்பயே சொல்றேன். ஷுவரா சொல்றீங்களா? 100% ஃபாலோவான் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாலோவான் அவாய்ட் பண்றாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் முழுக்க ஆடிடுவாங்க. ஓகே. ஒரு நாள் முழுக்க ஆடிடுவாங்க. தென் ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம். நாளைக்கு அவங்க ஃபுல்லா ஆடி ஆல் அவுட் ஆனா கூட இந்தியா வந்து அதுக்கப்புறம் ஒரு 200 180 ரன் லீட் இருக்கு. 2 செஷன்ல 100 ரன் அடிச்சுட்டு 380 டார்கெட் கொடுத்தாலும் 4 செஷன் ஆட முடியாது. மை ஒன்லி இஷ்யூ இஸ் த ரெயின் இன்டர்வீனிங். ஸோ ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும்? சேம் தியரி கொடுத்த தியரி தான் சொன்னேன். இப்ப ஃபர்ஸ்ட் 7 விக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 7 விக்கெட்ஸ் எவ்வளவு ரன் அடிச்சாங்க பாருங்க இந்தியா. அந்த ஃபர்ஸ்ட் 20 overs how they batted. ஃபர்ஸ்ட் 20 overs ஸ்ரீலங்கா has to put the pressure on India when the ball is ordered. இப்ப நோ மேட்டர் வாட் 3 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க போது 2 பேஸ் போல்டர் இருக்காங்கன்னா அவங்க 5-10 ஓவர் கண்டிப்பா போட போறாங்க. 10 ஓவர்ல நான் என்ன சொன்னேன், 60 ரன் அடிச்சிரு. அந்த 60 ரன்ன்றது என்னன்னா just to get you a momentum and feel positive. வேற ஒண்ணும் கிடையாது. 60 ரன் அடிச்சா மேட்ச் ஜெயிச்சிருவேன். மேட்சும் ஜெயிக்க முடியாது, டிராவும் பண்ண முடியாது. பட் யூ ஆர் புட்டிங் தேம் ஆன் a நெகட்டிவ் திங். ஒரு 10 ஓவர்ல ஒரு 63 ஃபார் நோ லாஸ்னா ஆல் ஆஃப் a sudden வேற மாதிரி இருக்கும். both the batsmen would have settled. The only chance Sri Lanka can think about getting closer to avoid the follow on is to bat extremely positively, take it on against the Seamers in the first 20 overs to score close to 90 runs. 20 ஓவர்ல 90 ரன் வந்துச்சுன்னா they got a great chance to do. Then they can expect the rain to do the damage. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு செஷன் போனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு செஷன் போனாலும் ஒரு நாளே போயிடும். ஸோ 2 நாள் தான் இருக்கும். 198. ஸோ ஒரு 2 ஓவர் பிரேக் ஆஃப் இந்தியா இன்னிங்ஸ், ஸ்ரீலங்கா இன்னிங்ஸ்ல ஒரு பிரேக் ஆஃப், அதுல வர ஒரு 2 ஓவர் போயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ 192 ஓவர் தான் பிளே வந்து டெக்னிக்கலி இருக்கும். 3 செஷன் போயிடுச்சுன்னாங்க போது ஆல் அபவுட் இந்தியா ஸ்ரீலங்கா how they are going to show their intent in the first 20 overs, how their first 7 wickets in the first innings raise up their hand. அது எதுவும் இல்லை அப்படின்னா India is going to beat them by a massive margin, even by an innings. ஏன்னா ஃபாலோ ஆன் வந்ததுனாலும் இந்தியா வந்து will enforce the follow on. மழை வேற எல்லாம் ஆட மாட்டாங்க, ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஃபாலோ ஆன் ஸ்ரீலங்கா அவாய்ட் பண்ணலன்னா இந்தியா will win by an innings. பிரில்லியன்ட் பிடாக். இந்தியா வில் வின் பை an innings, ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க ஸ்டேட்மெண்ட்டை நச்சுன்னு நெத்தியில அடிச்சிருக்கீங்க. பட் ஆனா இதை விட ஒரு பெரிய அடி டார்வின்ல நடந்திருக்க பிடாக். அதை பத்தி நீங்களே ஆரம்பிக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா? பங்களாதேஷ் என்ன மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இங்க தண்ணி காட்டினாங்க அவங்களுக்கு, திருப்பி அங்க போய் தண்ணி காட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆஸ்திரேலியாக்குள்ள வந்து அவங்க கோட்டையில அவங்க அடிக்கிறதுலாம் சாதாரண ஆளே கிடையாது. அவங்கலாம் எப்படி இது வந்து சடன் டர்ன் அரவுண்ட் இன் பங்களாதேஷ் கிரிக்கெட்? என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிலீஃப் தான் விக்கி, எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகல. அதே ஷாத்மான் இஸ்லாம், மாமினோல், முஷ்பிகூர், அதே டீம் தான். எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகல. தஸ்கின் அகமது ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஓகே. நாஹித் ராணாவும் இல்ல உங்களுக்கு. மேதியாசான் மிராஸ்லாம் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. கரெக்ட். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் டார்வின்ல there is also not anything Australia know.
ஆஸ்திரேலியான்னு பாத்தீங்கன்னா மெல்பர்னு, அடிலைடு, சிட்னி, இங்கே பிரிஸ்பேனு இங்கேயே தான் ஆடுவாங்களே ஒரு டார்வின்லாம் வந்து டெஸ்டே ஆட மாட்டாங்க. அடுத்த டெஸ்ட் அன்னோன் வென்யூல ஆடுறாங்க. எனக்கு இன்னும் என்ன தெரியல அப்படின்னா, இதே ஒரு இந்தியா வருது, ஒரு பாகிஸ்தான் வருது, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வருதுன்னா டார்வின்ல போடுவியாடா டெஸ்ட் மேட்ச்? நீ போட மாட்டல்ல. இப்போ என்ன ஆச்சு? அதுதான் வந்துட்டு தட் ஆல்சோ சூட்டட் பங்களாதேஷ் டு an extent where it was. ஆஸ்திரேலியால எப்படின்னா பிச்சஸ்லாம் ட்ரூவா இருக்கும், பியூட்டிஃபுல்லா. குக்காபுரா பால் ஒரு 15 ஓவர் போச்சுன்னா முட்டி பேந்துரும் உங்களுக்கு. பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். எப்ப பவுன்ஸ்ல தான் மெக்ராலா எப்படி விக்கெட் எடுப்பாரு? ஸ்லோ மெக்ரா 128 கிலோமீட்டர் தான் போடுவாரு. பவுன்ஸ் பிஜிஎன் அவரை சொல்லுவாங்க. பவுன்ஸ் ஒரு பக்கம் அந்த டேமியன் பிளமிங்க முட்டியே ஒடிச்சுடும், ஸ்டெம்பியே அடிப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு ஸ்டார்க்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லர் லென்ஸ் போடுறவரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பிச்சு வந்த உடனே உங்களுக்கு அந்த பவுன்ஸ் சரியா இல்ல. தட் ரியலி ஒர்க்ட் இன் ஃபேவர் ஆன் பங்களாதேஷ் வே. இட் லுக்ட் மோர் லைக் a subcontinent pitch rather than they playing in Australia which they made full use of it. அதுக்கப்புறம் செமையா ஃபைட் பண்ணாங்க. கிரீன் ஒரு 100 அடிச்சாரு. அதான் நான் சொன்னேன் 170 ஒரு லைட்டா டோர் ஓபன் அப் ஆகும்னு. And Bangladesh didn't give them any chance at all. They did exceptionally well. Mehdi Hasan Mera spotter paranga bowling absolutely sensational. He also contributed with a vital 65 with the bat. இப்போ என்னன்னா ஆல் ஆஃப் அ சடன் இப்போ பங்களாதேஷ் எல்லாம் அந்த WTC டேபிளே ஓபன் பண்ணி விட்டான். ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் ஈஸியா உள்ள போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஓபன் பண்ணி விட்டான். ஒருவேளை அடுத்த டெஸ்ட் மேட்சும் ஆஸ்திரேலியா சரியா ஆடல. தே ஆர் கோயிங் டு பிளே இன் அனதர் அன்னோன் வென்யூ விச் இஸ் நாட் ரெகுலர் டெஸ்ட் வென்யூ. இந்தியாவோட 5 டெஸ்ட் இருக்கு ஜனவரியில. செம புகுரி கொடுத்து விட்டுருவாங்க. If the India beat Sri Lanka, if they beat New Zealand, they come back with confidence on January. ஒரு புகுரி கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. கான்பிடன்ஸ் வந்துடும். மானவ சுத்தாரும் நல்லா போடுறாரு. இட் இஸ் கோயிங் டு பி டஃப் டைம்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. வி ரிஃப்ளெக்டட் அபவுட் இட். இட் இஸ் நாட் த சேம் டீம். பேட்டிங்கும் சரி bowling சரி, ஏஜ்ட் லெக்ஸ் bowling இன்னும் லெஜெண்டரி தான். ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ், லயன். எவ்வளவு நாளைக்கு? அதுதானே கொஸ்டின். அதுதான் முன்னாடியே சொன்னமே நம்மளோட இதுல. WTC முடிச்ச அப்புறம் எந்த ஃபார்மேட்லயும் தே வில் நாட் டாமினேட். ஏன்னா ஸ்டாக்கே கிடையாது அவங்களுக்கு. ஸ்டாக்கே கிடையாது டாமினேட் பண்றதுக்கு. பேட்டிங் சுத்தமா இல்ல. மார்லா செலிப்ரேஷன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடிட்டு இருந்தார் நம்பர் 6ல. அந்த ஒரு மேட்ச் இங்கிலாண்டோட நான் ஓப்பனிங் பண்றேன்னு போய் அடிச்ச அப்புறம் அவர் ஓப்பனிங் இருக்கு. வெதரெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே பண்ணல. இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. கேரி ஒரு 40 ரன் அடிப்பாரு. இந்த வெப்ஸ்டர் ஒரு 40 ரன் அடிப்பாரு. இட்ஸ் நாட் த சேம் ஓல்ட் ஆஸ்திரேலியன் டீம். They have to find a way to see how their batting looks better and intimidating. இல்லன்னா அவங்களோட பாதையும் முள் பாதையும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் நோ they are cruising to be in the WTC final. But after this defeat, the story is not the full credit to Bangladesh. Forget about the venue, forget about everything. அதுக்கப்புறம் போயிட்டு நியூசிலாந்துல போய் ஒரு டெஸ்ட் ஜெயிச்சாங்க 2 வருஷம் முன்னாடி. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு ODI சீரிஸ் ஜெயிச்சாங்க. they not been consistent but they've been playing good cricket which has to be credited. ஹார்ட் லக் டு ஆஸ்திரேலியா. மேல போற எல்லாமே கீழே வந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால வந்துட்டு வாழ்க்கை வந்து ஒரு வட்டம்ன்றதுனால இப்ப ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆஸ்திரேலியா இது பண்ண அது பண்ணான்னு. அவட மனுஷன்தாயா. they have been dominating year to year in every single format. they have a slip. அடுத்த டெஸ்ட் மேட்ச் பயங்கர ஹார்டா வருவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டு see the approach of Bangladesh in the next test match. I expect Australia to come back hard and square the series. If not, and then their dreams of getting closer to WTC will only become a dream. They have to beat Bangladesh in the next match. Kudos to Bangladesh. Over to you, Vicky. கங்க்ராச்சுலேஷன் பங்களாதேஷ், ஃபினாமினல் விக்டரி. அப்படியே ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்றேன். சக்திவேல் 077 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பீடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ. இன் டெஸ்ட் கிரிக்கெட் a batter's stance, trigger movement, bat downswing, foot placement, hand-eye coordination, a still head and the judgment to leave the ball, we all need to work together with a split second off the ball being bowled. Over 5 days, tiredness and mental fatigue make that harder to hold together. So, which one actually holds everything else in place? Is it the still head that everything else lines up against? The trigger movement that sets up the timing for everything else? Or the downswing and leave judgment that decides whether all setup actually pays off? ஒரு பேட்டிங்கே அப்படியே லைட்டா உதுத்து பாகம் பாகமா பிரிச்சு கோடிட்டு நிரப்புகன்ற மாதிரி பாகம் பாகமா பிரிச்சு அழகா சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலா எல்லாமே
எது வந்து எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுது? நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இதெல்லாம் நடக்குது. பட் எதனால இதெல்லாம் நடக்குது? எது அதை ஹோல்ட் பண்ணுது? அதாவது ரொம்ப சிம்பிள். ட்ரிகர் இருக்கிறவனுக்கு இட் இஸ் அ ட்ரிகர். ட்ரிகர்ல இருந்து தான் அதுக்கப்புறம் உங்களோட பாடி பொசிஷனு, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனு, இம்பாக்ட் ஆஃப் த பால், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட், டைமிங்கு, அது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ட்ரிகர் இருந்தா ட்ரிகர். இப்ப வீரேந்தர் சேவாக் மாதிரி ஒரு ஆளுக்கு ட்ரிகர் கிடையாது, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா பேக் லிஃப்ட், டாப் ஆஃப் டவுன் ஸ்விங். சேவா காலே நவுத்த மாட்டாரு, ஓகே, நின்னே ஆடுவா இருக்கும் போது பேக் லிஃப்ட் அவரோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் பேக் லிஃப்ட் டாப் ஆஃப் டவுன் ஸ்விங். ஒரு டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்ன்றது என்னன்னா, இஃப் யூ ஆர் கெட்டிங் செட் டு பிளே, எவ்வளவு மேல வந்து பேட் போயிட்டு கீழே வருது, அந்த டவுன் ஸ்விங் வந்து எப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல வருதோ. ஸோ இங்க ரொம்ப நிறைய கேள்வி கேட்டாரு. 150 ஆடிட்டு இருக்கீங்க, 160 ஆடிட்டு இருக்கீங்க, வேர்த்து விழுந்து அது இது அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து the good ball gets you the wicket. ரெண்டாவது டைம் வந்து கமெண்டேட்டர் சொல்லுவான், ஓ, you know what, he is exhausted, you can see that he is tired. அந்த டயர்டுங்கும் போது ஒரு பேக் அண்ட் அக்ராஸ் மூமெண்ட், கால் பின்னாடி போகணும், ஃப்ரண்ட் ஃபுட் ஓப்பன் அப் ஆகும் போது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கால் வந்து கரெக்டா பின்னாடி மிடில் ஸ்டெப்பை கவர் பண்ணாம லெக் ஸ்டெப்பை கவர் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட் இப்படி க்ளோஸ் ஆகி 2 ஃபீட் இப்படி பேரலா லீடிங் ஈச் அதர்னா, இந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆகி பிளைண்ட் ஸ்பாட் ஆயிடும். அப்போ ஒரு பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகி கால் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டெப்ல பட்டு உள்ள வருது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஷோல்டரை ஓப்பர் பண்ணி ஆடுறதுக்குள்ள பொங்கேர்னு கால் அடிச்சுட்டு 152க்கு அவுட் ஆயிடுவான். என்ன சொல்றாங்க எல்லாரும், யூ கேன் see that he is tired, he is dead tired அப்படிம்பாங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க முதல் பால் ஆடினாலும் சரி, 19வது பால் ஆடினாலும் சரி, 153வது பால் ஆடினாலும் சரி, உங்களோட ப்ளூ பிரிண்ட் இன் டெக்னிக், பர்டிகுலர்லி the way is asking about test cricket should remain no matter what. ஒரு சில பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன், பேரை சொல்ல விரும்பல. ஒரு 12 பாலுக்கு அவங்களோட அந்த ப்ளூ பிரிண்ட் மூமெண்டே வராது. முதல் 12 வரவே வராது. ஒண்ணு பின்னாடி கால் வராது, அப்படி பின்னாடி கால் முன்னாடி கால் கரெக்டா போனா அந்த டைமிங் ஆஃப் த ட்ரிகர் லேட்டா இருக்கும். இப்ப பேக் அண்ட் அக்ராஸ் போடுறீங்கன்னா 2 ட்ரிகர் உங்களுக்கு இருக்குன்னா, போலர் ஜம்ப்ல இருக்கும் போதே காலை நவுத்தணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, லேட்டா காலை நவுத்திடுவானுங்க. லேட்டா கால் நவுத்தி கரெக்ட் பொசிஷனுக்கு ஃபீட் வந்துடும். ஃபீட் கரெக்டா அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படியே முன்னாடி வர்ற சமயத்துல பால் விழுந்துரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரண்ட் ட்ரிகரோடையே ஆன் த மூவ் அப்படியே ஆட பார்ப்பாங்க, ரீச் பண்ணி சிலிக்கிற எட்ஜ் வாங்கி போயிடும். கேட்பாங்க, ஏன்பா கரெக்டாக தானேப்பா இருக்கு, பேக் அண்ட் அக்ராஸ் பெர்பெண்டிகுலர் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டு, அந்த மாதிரி நல்ல சின்ன ட்ரிகரு, நல்ல எல்போ பொசிஷன், எப்படிப்பா அவுட் ஆன? ஸோ அந்த ட்ரிகர் முடிச்ச உடனே there is something called a neutral position where shoulder takes a tip to see the pitch of the ball, to adjust the length, whether to play from the position you are, or to further go front, or to go further back from the position you are in. That is a neutral position that allows you to judge the length of the ball. சில சமயம் உங்களுக்கு அந்த டைமிங் ஆஃப் த ட்ரிகர் வந்து லேட்டா பண்றதுனால இந்த நியூட்ரல் பொசிஷனுக்கே போகாம ட்ரிகரோடயே ஆட பார்ப்பீங்க. ஸோ அப்படிங்கும் போது டெஸ்ட் கிரிக்கெட் நீ ஆடுற அப்படிங்கும் போது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் ட்ரிகர் இருந்தா, ட்ரிகர் இஸ் த ஃபல்க்ரம் விச் செட்ஸ் எவ்ரி திங். அதுக்கப்புறம் போலிங்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் உங்களுக்கு தெரியும், லோடிங். லோடிங் இஸ் த ஃபல்க்ரம் ஆஃப் அ ஃபாஸ்ட் போலர். ரன்னிங் டெக்னிக் பத்தி சொல்லுவாங்க, லோடிங்ல உங்களுக்கு சரியா இல்ல, இப்படி போகுது, இல்ல கை இப்படி போகுது, இல்லைன்னா ஆர்ச்சர் மாதிரி இவ்வளவு மேல போகுது, இல்லைன்னா ரொம்ப ஒய்டா இப்படி போகுது அப்படின்னா உங்க பொசிஷனே மாறிடும். அந்த ரிலீஸ் பொசிஷன் போது வர்ற இந்த டீ பொசிஷன் கிடைக்காதுங்கும் போது, when you have a trigger it is trigger, when you don't have a trigger it is back lift and top of downswing to maintain your blueprint to be successful no matter how many balls you have played. விக்கி, எனக்கு லிட்டில் தெரிஞ்சதை பத்தி சொல்றேன். ஒரு 102 டெஸ்ட் இருந்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்காவோட, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ வாண்ட், ஆர் எல்ஸ் வி கேன் கிவ் a closing thoughts. இல்ல, நான் அப்படியே நீங்க பேசுறீங்க, நான் என்ஜாய் பண்ணி கேட்டுனே இருக்கேன். நம்ம ஷோல இருக்கோன்றதே நான் வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலா பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். ஏன் வந்து நிறைய மெயின் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், இப்பவும் கரண்டா நல்லா விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸ், முன்னாடியும் நல்லா விளையாடின பிளேயர்ஸ் கூட நீங்க பர்சனலா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். பட் இன் டீடைல் இவ்வளோ தூரம் டீடைலுக்குள்ள போய் ஒரு விஷயத்த கரெக்ட் பண்றீங்க, விச் இஸ் நாட் நீங்க சொல்றது இல்லை, அந்த சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா அந்த பேட்டிங்கை வர வைக்கிறீங்கன்னா
ஹேட்ஸ் ஆஃப் Pdogg, வெரி வெல் டன். பிரில்லியன்ட் ஆன்சர் டு திஸ் பிரில்லியன்ட் கொஸ்டின். சக்திவேல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுனே இருங்க. நம்ம இந்த போன எபிசோட்லயும் பிரில்லியண்டா ஒரு கொஸ்டின் கேட்டாரு, பயங்கரமான ஆன்சர். இந்த எபிசோடு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த கொஸ்டின் எடுத்தேன். சரியான கொஸ்டின், சரியான ஆன்சர் Pdogg. ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஐ ஹோப் ஆல் த ஃபேன்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து ஆல் இந்தியா கேன் டூ இஸ் ஜஸ்ட் put a heavy roller probably tomorrow morning, play for 10-15 minutes. அது வரைக்கும் விக்கெட் விடலன்னா அதுக்கப்புறமா அவங்க ப்ரொலாங் பண்ணாங்கன்னா கேம் அங்கேயே கில் ஆயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க உங்களோட க்ளோசிங் தாட்ஸா என்ன கொடுக்க போறீங்க? வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் டுமாரோ? இந்தியா இதுல இது பண்ணுன்னா மேல மேல போடுன்னு கவர்ஸ் எல்லாம் ஓப்பனா விட்டுட்டு மேல மேல போடு. ஃபாஸ்ட் போலர்ஸ் எனக்கு ஸ்ட்ரைக் பண்றானான்னு பாப்பேன். 10 ஓவர்ல தப்பித்தவரி ஃபாஸ்ட் போலர் 2 விக்கெட் எடுத்துட்டோம்னா உள்ள புது மேஞ்சிருவேன் நான் அதுக்கப்புறம். ஓகே, இந்த ஃபாஸ்ட் போலர் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா தான் எனக்கு ஒருவேளை ஃபாஸ்ட் போலர் டிஎஸ்பி சாரும் பயங்கர டெல்லிங் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. கிருஷ்ணா பேகா பர்பேக்கோ, கிருஷ்ணா பேகா பத்ரே. அதுக்கப்புறம் ஒன்றும் இதுவே கிடையாது. ஒரு 10 ஓவர்ல ஒரு 37 for 2ன்னா கடையை மூட வேண்டியதுதான். ஸோ தட் இஸ் வாட் ஐ வில் பி லுக்கிங் டு கோ வித் அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லெக் கலி, ஒரு ஷார்ட் லெக் அந்த மாதிரிலாம் வச்சு பிரச்சனை பண்ண பார்ப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னர் எடுத்து வந்து, ஏன்னா நீங்க ஃபாஸ்ட் போலரை வச்சுன்னு 2வது ஒரு ஜடேஜாவோ சுத்தாருக்கோ கொடுத்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஃபாஸ்ட் போலர் ஆடி you have to make use of them, use that burst with the new ball. After that they won't be of any use. ஸ்ரீலங்காவோடது இதை பண்ணணும். என்ன வேணா ஃபீல்டு விக்கெட், என்ன வேணா லென்த் போட்டோம், உள்ள போகும்போது 4 பக்கம் கில்லி 20 ஓவர்ல என்ன ஆனாலும் சரி. 20 ஓவர்ல ஐம் கோயிங் டு டேக் த அட்டாக்டிவ் அண்ட் புட் யூ அந்த டிஃபென்சிவ் மோடுன்னு. இதுல எந்த டீம் அந்த 20 ஓவர் பேட்ல ஜெயிக்கிறாங்களோ, ஸ்ரீலங்கா அந்த 20 ஓவர் பேட்ல ஜெயிச்சா they have some hopes of saving the test match. If not, if India can beat the weather, they will beat Sri Lanka. இன்னைக்கும் 92-8 இருக்காங்க. ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா நேத்தே ரூல் அவுட் பண்ணிட்டேன். ஸ்ரீலங்கா ஜெயிக்க முடியாது, 2 ரிசல்ட் தான் இந்தியா வின் ட்ரான்னு. பட் இப்போ இன்னும் அது உறுதியாயிடுச்சு. பார்ப்போம், கேன் இந்தியா பீட் த வெதர் அண்ட் ஸ்ரீலங்கான்னு. ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த 2 கொஸ்டினும். அந்த அந்த ஒரு பேஷன் தெரியுது அவங்க வந்து இந்த கொஸ்டின் கேட்கும்போது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நானும் வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேளுங்க. ஐம் சோ ஹாப்பி. பாப்பா என்ன நடக்குது. இந்தியா இன் மை ஒப்பீனியன் இஸ் இன் க்ரூஸ் மோடு. 98 3 days of play provided the weather is holding வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏர்லியர் டார்க் கிளவுட்ஸ் வந்து பேட் லைட் வேற வந்துரும். அந்த 5:30 மணி 6 மணி வரைக்கும் ஆட முடியாது காலைல. அந்த ஒரு half an hour அதெல்லாம் உடைச்சிட்டு வராங்களா. திருப்பி சொல்றேன், 4th இன்னிங்ஸ்ல வாட் இந்தியா நீட் இஸ் anything between 60 to 70 overs to bowl ஸ்ரீலங்கா அவுட். கடைசி நாள் ஸ்ரீலங்கா இஸ் பேட்டிங், இந்தியா கெட் 70 overs to bowl, இந்தியா will win. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஃபாலோ ஆன் குள்ள நிறுத்தணும். என்னை பத்தி நிறுத்துவாங்க. இந்தியா டு பேட் அண்ட் யூஸ் தி ஹெவி ரோலர் டு மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. கம் பேக் அண்ட் டு a detailed review on where this test match is heading with your very own 100% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.